ஹை டீச்சர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு வந்து நம்ம டெட் இங்கிலீஷ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இதோட பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது டெட் ஒர்க்கிங் டீச்சர்ஸ், அதாவது ஜூலை 4 ஆகிய தேதியில நடக்குது. அதுக்கப்புறம் காமன் டெட் வந்து ஜூன் மாசம் வந்து நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணா அவங்களும் வந்து இதை யூஸ் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க. அதாவது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு இதுக்குள்ள நம்ம ஒரு எக்ஸாம் படிக்கும் போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன மாதிரி கேட்டுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கும் போது நமக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் வந்து வரும். சரிங்களா? அடுத்து நம்ம எக்ஸாம் வந்து நமக்கு எப்படி படிக்கலாம், இது எப்படி எல்லாம் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தாட் வரும். அதுக்காண்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து என்ன மாதிரி கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். மூணாவதுதான் வந்து நம்ம படிக்க ப்ரிப்பரேஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா? அது மாதிரி வந்து எந்த சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் அதிகம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். டெட்டை பொறுத்த மட்டும் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலா 30 மார்க் வந்து கொஸ்டின்ஸ் தான். இதுல வந்து நம்ம எப்படி வந்து ஈஸியா படிச்சா பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து நம்ம ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கா வந்து நம்ம சூஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம படிக்க வந்து நம்மளோட படிக்கிற ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதாவது இந்த இங்கிலீஷ்ல 30 கொஸ்டின் வந்து எப்படி நம்ம வேரியேட் பண்ணி கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபுல்லாவே பார்ப்போம். இதை பத்தின ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீடியோலயே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நாங்க எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும், ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்க போடுற வீடியோக்கு வந்து ஜஸ்ட் வந்து லைக் மட்டும் போடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஏதாவது ஒரு கமெண்ட் போடுறது, பாசிட்டிவ் கமெண்டா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் கமெண்டா இருந்தாலும் சரி, எது பண்ணாலும் நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கு ரெகனேஷன் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கடுத்து ஒரு மோட்டிவேட்டடா இருக்காது அடுத்தடுத்து வீடியோ போடுறது. அதுதான் சொல்றேன். நிறைய பேர் வந்து பாக்குறீங்க, பட் வந்துட்டு யாருமே வந்து ஒரு அப்ரிஷியேட் வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க. அதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. கண்டிப்பா பண்ணுங்க, எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடா வந்து இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிகாஸ் அட்ஜெக்டிவ், அந்த அட்ஜெக்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும். அட்ஜெக்டிவ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நவுனை குவாலிஃபை பண்றதா நம்ம என்ன சொல்லுவோம்னா அட்ஜெக்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? வெர்பை குவாலிஃபை பண்றது வந்து அட்வர்ப். அந்த மாதிரி வந்து ஈஸியா வந்து பிரிச்சு ஞாபகம் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. that chapters are lacking in interest அந்த மாதிரி வந்து வரும். இப்போ வந்து இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து குவாலிஃபை பண்றது. செகண்ட் ஹாஃப் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபை பண்ற மாதிரி இருக்கணும் அட்ஜெக்டிவ். கரெக்டான அட்ஜெக்டிவ் வந்து என்ன அப்படின்னா லேட்டர், LATTER லேட்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா which is the most appropriate passive form. passive form அப்படின்னாலே வந்து என்னன்னா வெர்போட இந்த இதுக்கு வந்து பாசிவ் ஃபார்ம் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த பாசிவ் ஃபார்ம்ல வந்து ஈஸியா நம்ம கற்றுக்கிட்டோம்னா வெர்பு வந்து என்னன்னு பார்க்கணும். அது வெர்பு வந்து இருந்தது அப்படின்னா பாசிவ் ஃபார்மா மாற்றும் போது அந்த வெர்பு வந்து எப்படி இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளா வந்து இருக்கும். அப்போ அந்த கீப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெர்பு இருக்கு. கீப்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கெப்ட். சரியா? அப்போ அந்த கெப்ட் வந்து எதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுல இல்ல, அப்ப கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வராது. இதுல இருக்கு, இதுல இருக்கு, இதுல இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து எந்த இது வர, இங்க வந்து நம்ம சுத்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஆப்ஷன்ல வந்து சுத்து தான் நீடு இருக்கு, அது வராது. இங்க மே இருக்கு, அதுவும் வராது. அப்ப சுத்து. இப்ப இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இந்த மாதிரிதான் வந்து ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரம் த காம்பவுண்ட் சென்டென்ஸ் டு we must eat or we cannot live. இதை வந்து எப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சிம்பிள் சென்டென்ஸ் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் அவங்க மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எப்படி மாத்தணும், we must eat to live அப்படின்னு சொல்லிட்டு மாத்தணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது என்ன கேட்டகரி, டீச்சிங் வந்து என்ன கேட்டகரியில வரும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷனல். அப்போ வந்து இந்த அட்வொகேட், டீச்சிங், டாக்டர் இவங்கெல்லாம் வந்து எதுல வருவாங்க, லாயர் இவங்கெல்லாம் வந்து எதுல வருவாங்க, டீச்சிங் அதாவது ப்ரொஃபஷனல்ல தான் வந்து வருவாங்க. அவங்க வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட், மேனேஜிக்கல், கிளரிக்கல் அதெல்லாம் வரமாட்டாங்க. அது மாதிரி வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. Choose the most appropriate complementary choosing a letter address the sub inspector of police. Sub inspector of police க்கு வந்து ஒரு லெட்டர் எழுதும்போது என்ன எழுதணும், அபிஷியலா எழுதணும். அப்ப அபிஷியலான என்ன நீங்க போடணும், காம்ப்ளிமெண்டரி யுவர்ஸ் லவ்விங்லி போடுமா, போட மாட்டோம். லவ்விங்லி யுவர்ஸ் போடுமா, போட மாட்டோம். வேற என்ன போடுவோம், இவர் அஃபெக்ஷனேட்லி அப்படின்னு சொல்லிட்டு போடுமா. அது வந்து ரொம்ப நமக்கு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்து அஃபெக்ஷனேட்லி அப்படின்னு இருக்கும். அப்ப நம்ம எப்படி பண்ணோம், இவர் ட்ரூலி ஆர் யுவர் ட்ரூத்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு போடும். சரியா? அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணோம். அதுல வந்து சென்டென்ஸ் 1 6 வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. PQRS 1 2 3 4 வந்து கரெக்டா அரேஞ்ச் பண்ணோம். இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்கன்னா விடவே கூடாது, ஈஸியா வந்து போட்டு தள்ளிடணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன ஆப்ஷன் ஒண்ணு RP SQ வரும். சரியா? அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்ன கொடுத்தாங்க, இட்டாலிக் எக்ஸ்பிரஷன் we must change the order the sentence will get some money I won't tell the parents. கரெக்டான ஆப்ஷன் வந்து என்னன்னா
இந்த கம்பெனி கிளைம் ப்ராடக்ட் சர்வீஸ் இதுக்கு வந்து என்ன வரும்னா பி தான் வரும். அதுக்கப்புறம் வந்து எது வந்து எரர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க 3 சென்டென்ஸ் மாதிரி கொடுத்து இஸ் ரெய்னிங் ஓகே கரெக்ட் மோர் அண்ட் சுமேஷ் நட்ல வேற வராது ஆர் சரி அப்ப வந்து இது வந்து எரர். அடுத்து என்ன கொடுக்குறது பார்க் இந்த பார்க் இஸ்ங்கிறது கொடுத்துருக்காங்க இது இந்த இடத்துல ஆன் வந்து வரும் இந்த இடத்துல ஸ்லிப்ஸ் கொடுக்குறாங்க இந்த இடத்துல ஸ்லிப்னு வரும் அப்ப இந்த மூணுமே வந்து எரர் வேர் ஆன் ஸ்லிப் வந்து 2012 கேட்ட கொஸ்டின் சரியா. அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா appropriate class that replace the adjective இந்த adjective வந்து திருப்பி கேக்குறாங்க பாருங்க what makes a dog with blue eyes இத வந்து நம்ம எப்படி எழுதணும் டைரக்டா புக்ல இருக்க கொஸ்டின் blue eyes were blue. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த down அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் நவுனா ப்ரிபோசிஷனா வெர்பா அட்வெர்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா down அப்படிங்கிறது வந்து அட்வெர்பா குறிக்கும். சரி அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து ஒரு ஆர்டிகல் கொஸ்டின் the principal அப்படிதான் வந்து போகும். அடுத்து வந்துட்டு பாருங்களேன் pretty attractive beautiful smart lively இது எல்லாமே வந்துட்டு 4 லெட்டர்ஸ் இந்த 4 வேர்ட்ஸ் வந்து பாருங்களேன் இது ஒரு கைண்ட் ஆஃப் பியூட்டி வந்து குறிக்குது அந்த லைவ்லி அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்ப இதுதான் வந்து நம்ம கரெக்டான ஆப்ஷன். அப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நாட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்ல பேரண்ட்ஸ்க்கோ இல்ல வந்து மத்த சில பேருக்கோ வந்து சொல்றாங்க நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அறிவுரைகள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து எது வந்து பொருளாதார கண்டுபிடிக்கிறாங்க சிட் டவுன் பி சைலண்ட் இதெல்லாமே வந்து என்னன்னா ஒரு விதமான வந்து என்னது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்ப வந்து வாட் அன் ஐடியா அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு ஒரு எக்ஸலரேட்டிவ் சென்டென்ஸ்மா இருக்கு அப்ப வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்ப இதுதான் வந்து அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்னா வந்து நம்ம 80 மார்க்கு அதாவது 82 இருக்கும்போது 80 மார்க்கு 79 மார்க்கு 81 மார்க்ல கூட நிறைய பேர் வந்துட்டு எலிஜிபிள் ஆகாம வந்து இருந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு மார்க்கோட முக்கியத்துவம் வந்து ரொம்பவே வந்து தெரியும். அந்த ஒரு மார்க் பண்ணி மறுபடியும் வந்து அகைன் வந்து எக்ஸாம் வந்து ஃபுல்லா ரிவிஷன் பண்ணி வந்து படிப்பாங்க அது ஒரு பெரிய ஒரு 10 மார்க்ல ஒரு 12 மார்க்ல போனா கூட நமக்கு தெரியாது ஜஸ்ட் ஒரு மார்க்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் 1 மார்க் 2 மார்க்ல எல்லாம் போகும்போது ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேலே போகும் ஒண்ணுமே படிக்கல 10 மார்க்ல போயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம விட்டுருவோம். அதனால இந்த ஒரு மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா அதனால ஒரு கொஸ்டினும் நம்ம சூஸ் பண்ணும்போது கரெக்டா யோசிச்சு இது கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறது நீங்க செக் பண்ணிட்டு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து மார்க் பண்ணுங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேசேஜ் கொடுத்து அது வந்து கொஸ்டின் கேட்கணும் இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ஈஸியா வந்து அடிச்சு விட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஹோமோஃபோன்ஸ் இது மெடல் இதுவும் மெடல் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டான ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது சேம் ப்ரொனன்சியேஷன் அண்ட் டிஃபரண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங் அதான் நம்ம என்ன சொல்லணும் ஹோமோஃபோன் ஹோமோஃபோன்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கறோம் நான் அடுத்தடுத்து பார்ப்போம் பாருங்களேன். மாதிரி வெர்பல் டைரக்ட்ஸ் லாஸ்ட் எஃபெக்டிவ் ஆஃப் லேர்னிங் ஸ்கில் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மை லேண்ட்லேடி வாஸ் வெரி sympathetic when I meet my accident an accident the receptionist dashed during another hotel to see the cat room suggested I assure you have this dash my responsibility sirkai responsibility is there been any dash on stake from the government response. Next look the boy backed the friend's claim supported இதெல்லாம் முக்கியமான क्वेश्चन choose the appropriate tag from the sentence given below இதுல வந்து என்ன tag ஒரு क्वेश्चन வந்து கொடுக்கல இது என்னன்னா क्वेश्चन tag வந்து எந்த क्वेश्चन கேட்காங்க இதுதான் வந்து क्वेश्चन tag don't you சரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் given below I meet a boy who told me next one என்னது where I would find you find இதான் நம்ம க்ளூ வேர்ட் இத வச்சு நம்ம என்ன பண்ணனும்னா where இந்த 29வது क्वेश्चन வந்து லெட்டர் அந்த 30வது क्वेश्चन சிலாபி எக்ஸாமினேஷன் சிலாபிஃபிகேஷன் எத்தனை அப்படி கேட்டா 5 எப்படி நம்ம பிரிக்கணும் சொல்லிருக்கேன் வவல் சவுண்ட் வச்சு நம்ம பிரிக்கணும் சரியா. வவல் சவுண்ட் வந்து என்னது ஏ இ ஐ ஓ யூ இத வச்சு நம்ம வந்து அந்த சிலாபிஃபிகேஷன் வந்து ஆக்சுவலா வந்து பிரிக்கணும். எத்தனை சிலாபிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 5 சிலாபிஃபிகேஷன். அடுத்து 2013ல பேப்பர் 2 क्वेश्चन இதுல வந்து ஒரு ப்ளூரல் ஃபார்ம்ல வந்து கேட்டிருக்காங்க இதுல 8th புக்ல வந்து அப்படியே இருக்கும் क्वेश्चन வந்து 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்ல டாப் ஏரியால இருக்கு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஏன்னா வந்து இந்த ஹைஃபன் கொடுத்து எல்லாம் கொடுப்பாங்க கவர்னர் இல்ல அதாவது
ஜெனரல் கவர்னர், அதுக்கப்புறம் வந்து வேற நிறைய இருக்கும், பிரதர் இன் லா, அந்த மாதிரி மதர் இன் லா அப்படின்னு. இதுல வந்து ப்ளூரல் ஃபார்ம் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்க வந்து டூ அப்படிங்கும் போது ப்ளூரல் ஃபார்ம். இந்த ப்ளூரல் ஃபார்ம் வந்து எதுக்கு இருக்கணும், ஹைஃபனுக்கு முன்னாடி சிஸ்டர்ஸ் இன் லா அப்படின்னு தான் போடும். லாஸ் போட்டா தப்பு, இதுவும் தப்பு. அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ் இன் லாஸ் இப்படி போட்டாலும் ரெண்டு இடத்துல வந்து எஸ்டர் ப்ளூரல் ஃபார்ம்ல எழுதக்கூடாது. இதான் கரெக்டான ஆப்ஷன் தான் சிஸ்டர்ஸ் இன் லா. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் போட்டு போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் அண்ட் அண்டர்லைன் த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். கிரண் த்ரோ த வுடன் டோர், இது வந்து எதுல வரும், த்ரோ அப்படிங்கிறது ப்ரிபோசிஷனல் ஃப்ரேஸ். இஸ் அண்ட் டேஷ் ஆஃப் த ஸ்கூல், அலுமினஸ் ஆஃப் த ஸ்கூல். அடுத்து வந்து பாருங்க, அடுத்தது ஒரு வெர்ப் ஃபார்ம் கொஸ்டின். ஐ வாஸ் டு ஹேவ் left but on my Thursday terrible cold decided wait till Saturday. Next வந்து where word சொல்லிருக்கு, adverb plus noun. adverb வந்து எது, upshot and forefinger. இதத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா adverb plus noun. factual description and event or incident or call இத என்ன சொல்லுவோம், reports அப்படின்னு சொல்லுவோம். reports வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது factual descriptions அதத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா reports அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டர்ன் அட்ரஸ் refers to the ரிட்டர்ன் அட்ரஸ் வந்து யாருக்கு நம்ம சொல்லுவோம், சென்டர்ஸ் அட்ரஸ். why will stop by silent for today, இது வந்து என்ன வரும்னா personification. அடுத்து வந்து எப்படி வந்து combination to letter touch is pronounced, இது வரும் hostel hostel. choose the genre of the forks knives and spoons, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. இது நம்ம ஸ்போர்ட்ஸ் நைஃப்ஸ் கட்லரி சேர்த்ததுலாம் நம்ம என்ன சொல்லணும்னா கட்லரி அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்டேஷனரி அப்படின்னா நம்ம என்ன வரும்னா பேரா நோட்டு பென்சில் அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், ஸ்டேஷனரி அப்படின்னு. கிளாசரினா மளிகை ஜாமான். குரூப்பரி அப்படின்னா என்னன்னா அந்த பீங்கா பிளேட்டு கட்டு செட்டா இருக்கு பாத்தீங்களா, பீங்கானால செஞ்ச பொருட்கள் அதெல்லாம் வந்து குரூப்பரி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, கட்லரி ஸ்பூன் நைஃப் இதெல்லாமே சேர்த்து. அதுக்கப்புறம் பாருங்க, parentheses or mark of brackets முக்கியமானது. paraphrase of passage should be no ball and fast move for the length which is the longest pass. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா dash. the phrase usually challenged is used as epigrammatic word, epigrammatic word. choose the correct word order. அதாவது மாத்தி மாத்தி கொடுத்துட்டாங்க, கரெக்ட் வேர்ட் ஆர்டர் இருக்கணும். அப்ப ரேச்சல் அண்ட் யூ அண்ட் ஐ கேன் எக்ஸ்பெக்ட் ப்ரொமோஷன். பெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த கொஸ்டின் டாக்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். லெட்டர்ஸ் வந்தாலே கண்ட முடிக்கு என்ன பண்ணுவோம், ஷால் பி வந்து போட்டணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்களேன், ஆக்சிலரி வெர்ப்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்க. fill in the blank with the correct auxiliary verb. seldom do our teacher come late to school. அப்புறம் prefix ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து போலார் கொஸ்டின். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. போலார் கொஸ்டின்ஸ் ஆர் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ், அதான் போலார் கொஸ்டின் சொல்லுவோம். கலெக்டிங் ஃபுட் கேட்டகரிஸ் நோன் அஸ் என்ன சொல்லுவோம், கலெக்டிங் ஃபுட் வந்து நோன் அஸ் foraying அப்படின்னு சொல்லுவோம். which pair the food flowing sentence, அதாவது இது எப்படி எழுதணும் அப்படின்னா bridle your tongue or you will keep spoiling your bridal makeup. bridal அப்படின்னா மணப்பெண் நோட மேக்கப். சரியா, the present better out means to decrease. suffix usually unstressed. அதாவது சஃபிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்டோட பின்னாடி வருது, அது வந்து அன்ஸ்ட்ரெஸ்டாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல மாட்டோம். நம்ம ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி வந்ததுன்னா என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவோம். அதுதான் நம்ம சஃபிக்ஸ் ஆகுதுன்னு சொல்லி அன்ஸ்ட்ரெஸ்டு. select the correct active voice of the sentence. இதுல வந்து I have not been informed, இது கரெக்டான இது வந்து பாசிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. ஆக்டிவ் ஃபார்ம்ல இருந்து none of you have informed me yet. extensive reading it properly guided. இதுக்கு என்ன ஒரு create love for extra reading. 26 letters of English alphabet do the work of எத்தனை sounds, 44 sounds. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். phonetics அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம நடக்கும், அதுல வந்து கண்டிப்பா அந்த மாதிரி क्वेश्चंसலாம் வந்து கேட்பாங்க. 26 alphabet letters வந்து நமக்கு எத்தனை வகையான சவுண்ட்ஸ் தருதுன்னா 44 முக்கியமானது. இதெல்லாம் listening is the process of hearing with understanding, interpreting and responding. which statement is incorrect, அதாவது அட்ரோனிமிக்ஸ் ஆர் ஆன்டோனிமிக்ஸ் ஆர் அப்ரிவேஷன், அதாவது அதோட எதிர்ச்சொல் வந்து கிடையாது. அதோட அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு அது ஒரு வேர்டா நம்ம
லேசர், அதை வந்து நம்ம ஒரு வாரா வந்து சொல்றோம் இல்லையா, அதான் நம்ம அக்ரானமிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இது வாட்டி கொஸ்டின்ல கேட்டாங்க. பிபி அப்படின்னு எதோட மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பி ஃபார் வெர்ப். அப்ப பிபிபி அப்படின்னா வெர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். Body language is considered a vehicle of communication along the voice and pitch of one lands forward the interpreter as missing get to involved. ஓகேவா? அடுத்து 2017 क्वेश्चन ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन இதெல்லாம். ஐடென்டிஃபை தி ரைட் ஸ்பெல்லிங். இதோட ரைட் ஸ்பெல்லிங் வந்து என்ன? இன்க்ரிப்ஷன்ஸ் தான் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங். நெட்டிசன்ஸ், நெட்டிசன்ஸ்ன்றது இந்த வேர்ட் வந்து நிறைய நம்ம சோஷியல் மீடியால வந்து கேட்டுப்போம். நெட்டிசன் அப்படின்னா வந்து யாரை சொல்லணும் அப்படின்னா இன்டர்நெட் யூசர்ஸ் அவங்களதான் நம்ம என்ன சொல்றோம்னா நெட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் தி இன்ஃபினிட்டிவ் அமௌண்ட் ஆஃப் ஃபாலோயிங் சென்டென்ஸ். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா 2 plus verb. அதான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐஎன்ஜி verb plus ஐஎன்ஜி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா? அப்ப இதுல வந்து இன்ஃபினிட்டிவ் சென்டென்ஸ் வந்து என்ன அப்படின்னா டு ஆட் அஸ் ஹியூமர். Replace the adjective. The adjective placeல வந்து repeatedா கேள்விப்பட்டாங்க. A crown made of gold was presented to the king. There is a golden crown. Identify correct compound adjective plus noun. என்ன வரும்? Black இந்த வந்து adjective, noun gold. அதாவது adjective அப்படிங்கிறது எப்பவுமே வந்து noun வந்து qualify பண்ணி சொல்றதா வந்து என்ன சொல்றோம்னா adjective அப்படின்னு சொல்லுவோம். சரியா? gold அப்படின்னு சொல்லாம black gold அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து the adjective plus noun. See dash the children with loud care brings up. What kind of thought that sentence expressed for 5 golden jigneas? இது வந்து என்ன சொல்றேன்னா ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட்ல 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரு லெசன் இருக்கும். அதாவது 11th நினைக்கிறேன் யூஸ்வலா. அது என்னன்னா ஒரு பெயிண்டிங் வந்து வித்துட்டு இருப்பாங்க ஒரு ஸ்ட்ரீட்ல. 5 கினியாஸ் மட்டும் வச்சுட்டு விளையாட்டுலாம் வந்து ஏழை வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஏழை கேட்டு கிட்டத்தட்ட வந்து இவருக்கே வந்து ஏலத்தை ஏற்றி விட்டு ஒருத்தர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயத்த கொண்டு போறாரு. அதே மாதிரி 5 கினியாஸ் வச்சுட்டு 3000 கினியாஸ்க்கு வந்து ஏழை ஏற்றி விட்டுருவாரு. அந்த மாதிரி இருக்கு. அது என்ன சொல்லுன்னா ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் வந்து சொல்லுது. வாட் ஆர் யூ டூயிங் வேற ட்ரைல வெரி க்ளோஸ் வாய்ஸ் ஐடென்டிஃபைனா ஆண்டனிம் தி வேர்ட் கிரேஸ் என்ன வரும் அப்படின்னா பிளசன்ட். அப்புறம் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் SVOA. Dash music is also interested in painting. Decide which semi-modern refers to discontinued habit used to do. இதுதான் முக்கியம். இது நாலுமே வந்து செமி மாடர்ன்ஸ்ல தான் வரும். பட் வந்து டிஸ்கண்டினியூட் ஹேபிட் வந்து எது சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஸ்டு டு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வாட் இஸ் த கரெக்ட் சாலிடேஷன் இன்ஃபார்மல் லெட்டர்? டியர். எதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சாலிடேஷன்ல டியர் கிளாரி. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இதெல்லாமே வந்து வெக்காபுலரியில புக்கு பின்னாடி ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு. Find the correct sentence. Indirect speech the option given below. She said to the teacher, may I play now? இத வந்து நம்ம என்ன சொல்லணும்னா இன்டைரக்டா சொல்லணும். She asked the teacher connective words. If யாருக்கு இந்த டீச்சர் அப்ப சி மை வந்து எப்படி மாறும்? மை பிளே நவ் வந்து பென்னா மாறிடும். சரியா? அந்த நவ் பென்னா மாறுறது வந்து ஈஸியா வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நமக்கு தெரியும். அந்த 4 லெவல்ல கொடுத்துருக்காங்க. வேற என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுல இந்த செகண்ட் சென்டென்ஸ்ல வந்து இந்த கனெக்ஷன் வேர்ட் வந்து கொடுக்குற யூஸ் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா வராது. மாதிரி மைட் இதுல மைட் இங்க வந்து சி மைட் அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து கரெக்டா வந்து இதான் வரும். சி ஆஸ்க் தி டீச்சர் இஃப் மைட் தி பிளே தம். சி லிஃப்டட் ஹெட் ஃப்ரம் தி ட்ரிங்கிங் அஸ் கேட்டன் டு அஸ் வந்திருக்கிறதுனால என்ன வரும் அப்படின்னா சிமிலி. Choose the appropriate question tag. Letters நான் சொன்னாலும் என்ன சொன்னேன் salary அந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து கரெக்டான மீனிங் வந்து சூஸ் பண்ணோம். மிராக்கிள் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மேஜிக்கல் ஹேப்பனிங். அப்ஸ்கார் அப்படின்னா அன்கிளியர். ரிட் அப்படின்னா கிரீட். அவாரேஸ் அப்படின்னா ஃபுல் லேர்னிங். இந்த மாதிரி ஒரு அவாரேஸ் அப்படிங்கிறது கிரீட். ரைட் வந்து ஃபுல் கிரவுண்ட். அடுத்து வந்து பாருங்க that is used to find quickly the main ideas of the text. ஸ்கிம்மிங் அதான் சொல்லுவோம். மாதிரி வந்து இது சிலாபிஃபிகேஷன் லெபார்டரி இப்படிதான் வந்து பிரிக்கணும். ஒரு வவல்ஸ் 2 வவல்ஸ் 3 4 அந்த மாதிரி இருக்கா வவல்ஸ் தகுந்த மாதிரி வந்து பிரிக்கணும். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இதுல வந்து என்ன வரும்? சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஐ மீட் மை ஃப்ரெண்ட் மை வை. அதாவது எந்த நேரத்துல நான் மீட் பண்ணேன்னா பாஸ் ஐ வாஸ் கிராசிங். இதுல வந்து பாருங்க ரைமிங் ஸ்கீம் வந்து கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிராவல் இந்த ரைமிங் ஸ்கீம்ல வந்து
லாஸ்ட் இருக்க வேர்டோட ப்ரொனன்சியேஷன் வந்து பார்க்கணும். டிராவல் ஏ, டிராவலுக்கும் பேட் எடுக்கும் ஏதாவது ஒத்து போதா இல்ல, அப்போ வந்து இது என்ன சொல்லுவோம் பி. அதுக்கப்புறம் ட்ரீம் ஸ்கில் ஒத்து போதா அப்ப இல்ல சி. அப்போ நாலாவது வந்து பேட் டர்ன் இருக்கு. இது வந்து எதோட சேமா வந்து ப்ரொனன்சியேஷன் வருதுன்னா பி கோயில். அப்போ வந்து எப்படி வரும் ஏபிசி பி. இதுதான் வந்து நம்ம கரெக்டான ரைமிங் ஸ்கீம். அது மாதிரி வந்து அரேஞ்ச் ஆர்டர், அந்த மாதிரி ஆர்டர் பண்ணோம்னா இந்த ஆர்டர் வரும். Next choose the correct noun from the dedicated. Dedicated noun form வந்து dedication. சரியா? Next question வந்து Shakespeare poems content இதெல்லாம் வந்து புக்ல இருக்கு about waterல 5 lines. அதான் Shakespeare poem அப்படின்னு சொல்றோம். Semantic mapping is a vast strategy recovery expansion visual. Auxiliary verbs are என்ன verbs இருக்கு? Helping words. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான question. அதுக்கப்புறம் putting two sentences together without full stop or connective is called run on. அம்மாங்களே fill harmonic is a tetrasyllabic word. முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. fill harmonic is a tetrasyllabic word. அப்புறம் வந்து suffix faith ஓட suffix form விதமான adverbல வந்து முடியணும். அப்படி இந்த பட்சத்துல வந்து எப்படி போகணும்? faith இது எல்லாமே வரும். faithful, faithless, faithless இது எல்லாமே வரும். பட் வந்து நமக்கு என்ன ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்கன்னா adverbல இருக்கணும். அப்போ வந்து நம்ம என்னதான் வரும்னா faithfully தான் வரும். அது மாதிரி ஸ்கூல் கேர்ள், அதுக்கான வந்து காம்பவுண்ட் வேர்ட் வந்து ஸ்கூல் நவுன் கேர்ள் நவுன். அப்போ வந்து நவுன் பிளஸ் நவுன். இந்த வேர்ட் காட் நோ நோ ஆஃப் கால்ட், அதாவது இதே நம்ம நோனா சொல்லுவோம். என்வோ சரி ஏ நோடமையும் என்வோ நோ அதே நம்ம நோ தான் சொல்லுவோம். அதாவது டிஃபரன்ஸ் ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸ் மீனிங் பட் சேம் ப்ரொனன்சியேஷன். அதை என்ன சொல்லணும்னா ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்போ இதுல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமோஃபோன்ஸ். நெக்ஸ்ட் வந்து 2019 உள்ள கொஸ்டின்ஸ். Poetry written is iambic pentameters that do not rhyme is free verse. Choose the correct meaning the phrase and verb come down with to contract illness. Pick out the use example rhyming sentence. As being out visiting Kanyakumari, Shanti prefer just to stay at home in Sapur. சரியா? ரன்னிங் சென்டென்ஸ், அதாவது சென்டென்ஸ் வந்து லென்த்தியா போற மாதிரி அந்த மாதிரி கேட்கணும். Choose the correct American English. Tap ஓட வேண்டியது ஃபாஷன். இது ஹீட் எலிமெண்ட் வந்து என்ன கண்டிஷனல் 0. இதெல்லாம் டைரக்ட் புக்ல இருக்க क्वेश्चन. அதாவது என்னது ஐஸ் ஹீட் பண்ணா வந்து உருகும். இது வந்து என்ன கண்டிஷன் 0 கண்டிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மேட்ச் தி அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவோட வந்து மேட்ச் பண்ணலாம். சச் அப்படிங்கிறது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஃபியூ அப்படிங்கிறது வந்து என்னது நம்பர்ஸ். நியூ அப்படிங்கிறது குவாலிட்டி. மச் அப்படிங்கிறது குவான்டிட்டி. இதெல்லாம் வந்து ஈஸியா நம்ம மார்க்கெட்டிங் போட்டுட்டே இருக்கோம். The prose is living amicably is an export taken from Wings of Fire. Instead, Hornbill Festival is celebrated. நாகலாந்து இதெல்லாம் புக்ல ஒரு லெசன்ல வர ரைட். பிரேக்கர் வெப்ஸ் காலம் ஏ ஓட காலம் பி வந்து மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரேக் டவுன் அப்படின்னு என்னது ஸ்டாப் ஒர்க்கிங். பிரேக் இன் டோ. பிரேக் அண்ட் என்டர் illegally. பிரேக் அவே டு எஸ்கேப் ஃப்ரம் சம்ஒன் பிலீவ். பிரேக்அப் என்கிற ரிலேஷன். பிரேக்அப் அப்படிங்கிற வந்து நமக்கு ஃபெமிலியரான ஒரு வேர்டு. அதனால அது நமக்கு தெரிஞ்சாலே வந்து ஈஸியா நம்ம போட்டுடலாம். சரியா? நெக்ஸ்ட் வந்து what is the meaning of opulence அப்படிங்கிறது மீனிங் வந்து riches. riches தான் வந்து கரெக்டான மீனிங். நெக்ஸ்ட் வந்து report is the affirmative combine the negation of the opposite the effect being the expression by means of weaker the opposite of fun. fun அப்படின்னா சிலேடை அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ்ல அமெரிக்கன் இங்கிலீஷ்ல எது வந்து மேட்ச் ஆகல தப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஹானர் ஹானர் இதான் வந்து தப்பு. நெக்ஸ்ட் வந்து தி ரைட் ஆன்சர் மீட் தி மூன் அலிட்டேட்டட். அலிட்டேட்டட்ஸ்னா ஒரே லைன்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒன்னு போல இருக்கும். நம்ம தமிழ்ல வந்து மூளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒன்னு போல இருக்கா இல்ல, எதுவுமே ஒன்னு போல இருக்கு இல்ல. இதுலயே வந்து ரேன் மூன் இதுவும் வராது, ரேனாஸ் மூன் இதுவும் வராது. ஈஸியா கண்டுபிடிச்சலாம். மீட் எம் எம். நெக்ஸ்ட் இந்த வேர்ட் ஜியோ should be pronounced as இப்படிதான் வந்து நம்ம ப்ரொனன்ஸ் ஜியோ இப்படிதான் ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம். லெட்ஸ் நோட்டீஸ் வாட் தி பிரைஸ் மீனிங் bells. Choose the option the improper structure. எப்படி இருக்கு? You are always been short and fat and a slightly bent. Find the incorrect sentence. Isn't it? And the will be with your workers preside over the table. அதோட மேட்ச் அட்வர்ப். அதாவது எத்தனை இதோட மூணாவது மேட்ச் இப்ப பார்க்கலாம். The boy with the eyes blue. இது என்ன வரும்? noun phrases. Next beautiful style. இது வந்து என்ன phrases?
இது வந்து கொஞ்சம் இது தப்பா இருக்கு, நம்ம பார்ப்போம். இது வந்து நான் திரும்ப நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிக் அவுட் த இடியம்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. பிக் அவுட் த இடியம் விச் நாட் டஸ் மேட்ச், எது வந்து மேட்ச் ஆகாது அப்படின்னா டு கிவ் எ பீஸ் ஆஃப் ஒன் மைண்ட் டு பிகம் ஒன் அன்நேச்சுரல் வெயிட் தான் மேட்ச் ஆகும், மற்ற மூணுமே வந்து மேட்ச் ஆகும். கேன் ஆர் கேன் இது வந்து ஒரு கன்ஃபியூஸ்டர் மாதிரி, இது வந்து எதை சொல்லுது அப்படின்னா சென்ஸ் ஆஃப் எபிலிட்டி வந்து சொல்லும். சரியா? அடுத்த 21th கொஸ்டின் ரைட் ஆப்போசிட் ஃபார் ஃபாலோயிங் தி ராபிட் வாஸ் ஈவென்ச்சுவலி காட். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்போசிட். இனிஷியலி O. Henry was known the plume of William Blake Porter. The series of short Richard sound is called staccato. The word vendetta is borrowed from the language Italian. I hated every minute. அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மிதாலி ராஜன் கொடுத்த 6th ஸ்டாண்டர்ட்ல ஸ்போர்ட்ஸ் லெசன்ல வந்து யாரோட கோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தா முகமது அலி அவரோட கோர்ஸ். The word parkis எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து என்னன்னா ஒரு ஹோமோஃபோன் அதுலதான் வந்து வரும். Edward Lear is that the duck and the ganga is a humorous poem the kind is known as limerick. அதான் நம்ம என்ன சொல்றோம்னா கங்கா இஸ் ஹியூமரஸ் போயம் அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? இது எல்லாமே 2019 வரைக்கும் வந்து ஓகேவா? இப்போ வந்து நம்ம 2012 இருந்து 2019 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம். இதோட பீரியட் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 2023 2025 கொஸ்டினும் நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.